வணக்கம். இன்று நம்மிடையே குருஜி டாக்டர் வீனஸ் பாலாஜி அவர்கள் இணைந்திருக்காங்க. 12 ராசியினருக்குமே ஒவ்வொரு குணாதிசயங்கள் இருக்கும். உங்களுக்கான சரியான நிறங்கள், உங்களுக்கான அதிர்ஷ்ட எண்கள் போன்ற முக்கியமான தகவல்கள் தரதா இருக்காங்க. குறிப்பாக நீங்கள் வாழ்க்கையில் ஜெயிப்பதற்கு எந்த ஆலயங்களுக்கு செல்லலாம்? ஏன்னா நிறைய பேருக்கு இன்னைக்கு என்ன செய்யறதுன்னு தெரியாமல் செய்யறத தவறாக செய்துட்டு இன்னும் சிக்கலில் மாட்டிக்கிறாங்க. எதை தின்னா பித்தம் தெளியுங்கிற மாதிரி போய் தவறான குழியிலே போய் விழுகிறதுக்கு பதில் மிக சரியான தகுந்த நபர், ஒரு ஆச்சாரியார் சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை கேட்டு நீங்கள் நடக்கும் பொழுது அது நிச்சயம் உங்களுக்கு பலன் தரும். உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய முன்னேற்றத்தை கொண்டு வரும். வாருங்கள், அவருடன் கலந்துரையாடலாம். உங்களுக்கான பெரிய தீர்வு, வாழ்விற்கான முன்னேற்றம் அவர் சொல்லக்கூடிய வார்த்தைகளில் இருந்து உங்களுக்கு கிடைக்கப் போகிறது. வணக்கம் டாக்டர். வணக்கம் சார். ரிஷபராசிக்கு அவங்களுடைய குணாதிசயங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத விளக்கமாக சொல்லுங்கள். ரிஷபராசி அப்படின்னு சொல்வது காலபுருஷனுக்கு 2வதாக இருக்கக்கூடிய ரிஷபராசி. இந்த ரிஷபராசிக்காரங்க எப்பவுமே எப்படி இருப்பாங்க அப்படின்னா, மெயினாக இவங்க குடும்பத்தை சார்ந்தவர்களாக இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் பணம் சம்பாதிக்கணும், சந்தோஷமாக இருக்கணும், மனைவியை பார்த்துக்கணும், குழந்தைங்களை பார்த்துக்கணும், அப்பா அம்மாவை நல்லா பார்த்துக்கணும், நல்ல சொத்து சுகத்தோடு நல்லா சிறப்பாக இருக்கணும்னு நினைக்கக்கூடியவர்கள். அதுக்காக 24 மணி நேரம் உழைக்கலாம் அப்படின்னா கண்டிப்பாக உழைக்கக்கூடியவர்கள். அவங்களுக்கு மெயினாக என்னென்னா, நான் உழைக்கிறேன், எனக்கு தகுந்தாப்போல் ஊதியம் வேணும், எனக்கு தகுந்த மாதிரி பதவி வேணும்னு நினைக்கக்கூடியவர்கள் இந்த ரிஷபராசி என்பர்கள். மெயினாக இதில் 3 நட்சத்திரம் இருக்குது. கார்த்திகை, அடுத்தது பார்த்திங்கன்னா ரோஹிணி, மிருகசீடம். இந்த கார்த்திகை நட்சத்திர அன்பர்கள் என்ன பண்ணுவாங்க, ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருந்து உழைச்சி சம்பாதிக்கணும்னு நினைப்பாங்க. இந்த ரோகிணி நட்சத்திர அன்பர்கள் எப்போவுமே பார்த்திங்கன்னா ஒரு குழப்பத்தோடயே இருப்பாங்க. நம்ம சம்பாதிக்கிறது கரெக்டாக, நம்ம போகிற வழி கரெக்டாக, நம்ம உறவுகள் கரெக்டாக இருக்குமா, அம்மா அப்பா நம்மளை கரெக்டாக பார்த்துக்குவாங்க, நம்ம அவங்கள பார்த்துக்க முடியுமான ஒரு குழப்பமான சிந்தனை இருக்கும். அடுத்தது வரக்கூடிய மிருகசீட நட்சத்திரம் எதுக்கும் பயப்பட மாட்டாங்க. வெற்றி எங்களுக்கு தேவை, அவங்களுக்கு தேவை உறுதியாக ஒரு வெற்றி வேணும், வாழ்க்கையில் நான் ஜெயிக்கணும், சாதிக்கணும்னு நினைக்கக்கூடிய ஒரே நட்சத்திரம் அந்த மிருகசீட நட்சத்திரம், அந்த ரிஷபராசி. பணம் நிறைய சம்பாதிக்கணும், சொத்து நல்லா சேர்க்கணும், லைஃப்பை நல்லா என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த நட்சத்திர அன்பர்களுக்கு எப்பவுமே உண்டு. எந்தெந்த விஷயங்களில் இவங்க ஜாக்கிரதையாக இருக்கணும், எதெல்லாம் இவங்க செய்யலாம் செய்யக்கூடாது அப்படிங்கிற முக்கியமானது. இந்த ரிஷபராசிக்கு பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா, அப்பா அம்மாவால் எப்போவுமே ஒரு பாதிப்பு வரும். இவங்க தான் வாழ்க்கையில் எல்லாரையும் வழி நடத்தக்கூடிய ஒரு நிலையில் இருப்பாங்க. அப்போ முதல்ல அப்பாவால் பெருசாக இவங்களுக்கு எதுவும் செய்ய முடியாது. இல்லை அப்பாவை நம்பி இருந்தாருன்னா மிகப்பெரிய ஏமாற்றத்தை அடைகிற மாதிரி இருக்கும். அதுக்கு அடுத்தது அம்மா என்ன சொல்லுவாங்க, தம்பியை பாரு, அக்காவை பாரு, கூட இருக்கிற ரிலேட்டிவ்ஸ்லாம் பாரு, அவங்களாம் நல்லா இருக்கிறதுக்கு முன்னால் என்ன செய்ய முடியும்னு செய்ய அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ என்ன ஆகும்னா, இவரும் அதை நம்பி சில விஷயங்கள் செய்வார், அதில் ஒரு ஏமாற்றத்தை அடையக்கூடிய ஒரு நிலை வரும். அதனால் நிறைய பாதிப்புகள், அதனால் மிகப்பெரிய கடன், அந்த கடனை தீர்க்கிறதுக்காக திருப்பி ஒரு கண்டினியூஸாக வேலை பார்க்குற மாதிரி இருக்கும், உழைக்கிற மாதிரி இருக்கும், பிஸ்னஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி பிரச்சனையை சந்திக்கக்கூடியவர்கள் ரிஷபராசி என்பர்களாக இருக்காங்க. எந்த தசாபுக்திகள் இவங்களுக்கு நல்லது பண்ணுங்க? இந்த ரிஷபராசி அப்படின்னு சொன்னாவே மேஜராக பிரச்சனையை கொடுக்கக்கூடிய திசை குரு திசை. மெயினாக இந்த குரு திசையில் நிறைய பேர் பணத்தை இழக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும். ஏதாவது ஒரு தப்பான வகையில் இன்வெஸ்ட்மெண்ட், அது ஷேர் மார்க்கெட்டில் இருக்கலாம், கிரிப்டோ கரன்சியாக இருக்கலாம், இல்லை யாருக்காவது எங்கேயாவது பணம் கேட்டாங்க, நான் கொடுத்தேன், ஹெல்ப் பண்ணேன்னு சொல்லி ஏமாற்றுறோம், ஃப்ரெண்ட்ஸுக்குனால ஏமாற்றுறோம், இல்லை இவங்க என்ன பண்ணுவாங்க, எதில் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க, அந்த இன்வெஸ்ட் பண்ண கம்பெனி திவால் ஆகிடும். இந்த மாதிரி பிரச்சனையில் மாட்டக்கூடிய மிக முக்கியமான ராசி பார்த்திங்கன்னா ரிஷபராசி. அதனால் இவங்க பொறுத்த வரைக்கும் என்னென்னா, பணம் நிறைய வரும், பணத்தை நிறைய சம்பாதிப்பாங்க, அதை கரெக்டாக முதலீடு கரெக்டாக பண்ணி கரெக்டான வகையில் ரிட்டர்ன்ஸ் எடுத்தாங்கன்னா சேஃப். கொஞ்சம் ஆசைப்பட்டாங்கன்னா கண்டிப்பாக பிரச்சனைகள் வரும். சரி, அப்போ இவங்களுக்கான ராசியான நிறங்கள் என்னென்ன நிறங்களை உபயோகப்படுத்தலாம்? இவங்களை பொறுத்த வரைக்கும் மிக முக்கியமான ராசியான நிறம் என்னென்னா பச்சை நிறத்தை பயன்படுத்தலாம். எந்த அளவுக்கு இவங்க பச்சை கலர் அதிகமாக பயன்படுத்துகிறாங்களோ அவங்களுக்கு நிறைய பொருளாதார வளர்ச்சி இருக்கும், குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் வராது, கணவன் மனைவி கூட ஒற்றுமை அதிகமாக இருக்கும். பச்சை கலர்னும் போது நீங்கள் எல்லா வகையிலையும் பச்சை பயன்படுத்தலாம். ஒரு பேனாவிலேருந்து, ஒரு பென்சில்லேருந்து, ஒரு பச்சை கலர் கர்ச்சீஃப்லேருந்து எல்லாத்தையும் பயன்படுத்தும் போது அவங்களுக்கு வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள், முன்னேற்றங்கள் கண்டிப்பாக வரும். இவர்களுக்கான அதிர்ஷ்ட எண்கள் என்னவாக இருக்கும் குருஜி? அதிர்ஷ்ட எண்கள் அப்படின்னு சொல்லும்போது ரிஷபராசி அன்பர்கள் அதிகமாக பயன்படுத்தக்கூடிய எண் 5ஆம் எண்ணாக இருக்கும். இப்போ ரிஷபராசியாக இருக்காங்க, 5ஆம் தேதியில் பிறந்தவங்க எல்லாருமே சிறப்பாக இருப்பாங்க, அது எந்த டவுட்டும் கிடையாது. அதேமாதிரி ரிஷபராசியாக இருக்காங்க, 5ஆம் தேதியில் பிறக்கலை அப்படின்னா 5ஆம் எண் கூட்டுத்தொகை உள்ள வண்டி நம்பர், வீட்டு நம்பர், ரோடு, இதெல்லாமே 5ஆம் எண் பின்னாடி துரத்திக்கிட்டே வரும் இவங்களை. அதை மட்டும் கரெக்டாக ஃபாலோ பண்ணாங்கன்னா சூப்பராக இருப்பாங்க, எந்த பிரச்சனையும் வராது.
ஸோ ரிஷப ராசியினருக்கான அதிர்ஷ்ட திசை எதுவாக இருக்கும்? ரிஷப ராசிக்கு அதிர்ஷ்ட திசை அப்படின்னு சொல்லக்கூடியது தெற்கு மற்றும் கிழக்கு திசை. முதல்ல இவங்க ஆப்ஷன் எடுக்க வேண்டியது தெற்கு திசை எடுக்கணும். நிறைய பேர் தெற்கை பயன்படுத்த மாட்டாங்க. தெற்கு இல்லை, அது ஒரு யமன் திசை, அப்படி இப்படிலாம் நிறைய குழப்பங்கள் இருக்குது. ரிஷப ராசி அன்பர்களுக்கு தெற்கு திசை சூப்பராக சப்போர்ட் பண்ணும். அடுத்தது ரெண்டாவது ஆப்ஷன் அப்படின்னா கிழக்கு திசை பயன்படுத்தலாம். இந்த 2 திசையில் தான் இவங்க இருக்க முடியும். நீங்கள் மேஜராக கேட்டிங்கன்னா ரிஷபராசி நிறைய பேர் ஃபோன் பண்ணுறவங்க, நம்ம நிறைய செக் பண்ணுறோம், நம்ம கிளாஸஸ் எடுக்கிறோம். அப்போ அந்த கிளாஸஸ் எடுக்கும்போது ரிஷபராசிக்காரங்க ஆட்டோமேட்டிக்காக நம்ம கிளாஸை சொல்லும் போது என்ன சொல்லுவாங்கன்னா, இல்லை சார் நான் தெற்கு திசையில் ரொம்ப நாள் இருந்தேன், என்கிட்ட ஒருத்தர் அதெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு சொன்னார், அதனால தான் நான் இப்போ போய் வேறு இடத்துல மாட்டிட்டு முழிச்சிட்டு இருக்கேன்னு சொன்னவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதனால் தெற்கு திசையில் இருக்கலாம், கிழக்கு திசையும் பயன்படுத்தலாம். எந்த தெய்வத்தை வழிபட்டால் இவர்களுக்கு நல்லது? இந்த ரிஷப ராசி அன்பர்கள் அதிகமாக வழிபடக்கூடிய தெய்வம் என்னென்னா காஞ்சி காமாட்சியாக இருக்கும். காமாட்சி அம்மனை எந்த அளவுக்கு பிரார்த்தனை பண்ணுறாங்களோ சிறப்பாக இருப்பாங்க. அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா திருப்பதி வெங்கடாஜலபதியை பிரார்த்தனை பண்ணலாம். இந்த 2ம் பிரார்த்தனை பண்ணும்போது இவங்க வாழ்க்கையில் இவங்க கேட்ட விஷயங்கள், இவங்க பிரார்த்தனை செய்த விஷயங்கள் எல்லாமே கைகூடக்கூடிய ஒரு அமைப்பு கண்டிப்பாக கிடைக்கும். உண்மையிலேயே இவ்வளோ நேரம் இந்த ரிஷபராசினர் இதை பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு இறைவன் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வழி காண்பித்திருக்கிறார். அதனாலேயே இந்த பதிவு உங்களுக்கு காண கிடைத்திருக்கு. வாழ்நாள் முழுமைக்குமான அனைத்து முக்கிய குறிப்புகளையும் குருஜி நமக்காக இப்போ நமக்கு கொடுத்துருக்காரு. இதை எல்லாத்தையும் நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது நிச்சயம் உங்களுடைய பிரச்சனைகளிலிருந்து வெளிவருவதோட அடுத்தடுத்த நிலைக்கு வருஷம் உங்களுடைய ஸ்டேட்டஸுங்கிறது உயரவே போகுதுங்கிறத உறுதியாக சொல்லிக்கொண்டு நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம். நம்ம சொன்ன பலன்கள் அனைத்தும் பொதுவான கோச்சார பலன்களே. உங்கள் ஜாதகத்தில் செவ்வாய் நல்லா இருக்குது, ஒரு ஜாதகத்தில் செவ்வாய் தசை நடக்குது, அந்த மாதிரி இருக்கும்போது இந்த பலன்கள் கண்டிப்பாக மாறுபடும். ஜாதகம் பார்க்கணும் இருப்போம் அப்படின்னா கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம். ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் PDF ஃபார்மேட்டில் வெறும் 99 ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம். டீட்டெயிலான ஜாதகம் வேணும், நோட்டில் எழுதுன மாதிரி PDFல வேணும் அப்படின்னா 51 பக்கம் கொண்ட PDF வெறும் 5 ரூபாய்க்கு கொடுக்குறோம். சில பேர் ஃபோன் பண்ணி நோட்டில் எழுதிடணும்னு கேட்குறாங்க, நோட்லேயும் எழுதி தரோம். அதுக்கு ஒரு வாரம் டைம் எடுத்துக்கிறோம். வேணுன்றவங்க கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் அடிப்படை ஜோதிட பயிற்சி வகுப்புகள்லேருந்து ஒரு கிரகம்னா என்ன, நட்சத்திரம்னா என்ன, ஒரு ஜாதகம் எப்படி பலன் பார்க்குறது, அதே மாதிரி திருமண பொருத்தம் எப்படி பார்க்கறது, வாஸ்து எப்படி பார்க்கறது, நியூமராலஜி படி எப்படி பெயர் வைத்து கொடுப்பது, முகூர்த்தம் நிர்ணயம் எப்படி பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் பிரசன்ன ஜோதிட முறைகளில் தாம்பூல பிரசன்னம், சோழி பிரசன்னம், அஷ்டமங்கல பிரசன்னம் போன்ற பல பிரசன்ன வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம். ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம். வயது வரம் கிடையாது. குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திட்டு இருக்கோம். இது நேரடி வகுப்பாக நடக்குது. வெளியூர் வெளிநாட்டில் படிக்கிறோம், ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கிறாங்க. படிக்கணும் விருப்பப்படுறோம் கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். உங்களிடம் விடைபெறுவது வீனஸ் பாலாஜி. சர்வஜனா சுகினோ பவந்து.